நம்ம டிக்கா பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பீஸை வந்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி இருந்தால் தான் டிக்கா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பாருங்கள், நம்ம பீஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான சைஸில் எல்லா பீஸையும் வெட்டி ஓரமாக வச்சுட்டேன். அதே நேரத்தில் தண்ணியும் இல்லை, நல்லா காற்று பட்டு ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி இருந்தால் நம்ம மேரினேஷன் பண்ணோம்னா அந்த தண்ணி சொட்டி என்ன ஆகும், அந்த சார்கோல் பண்ணும்போது டேஸ்ட் போயிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. பிஸ்தா வந்து ஒரு 10 போடுறேன். அடுத்தது முந்திரி ஒரு 20 முந்திரி போடுறேன்னே. ஏன்னா முந்திரி பேஸ்ட்டு நல்லா இருக்கட்டும். எப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒயிட் கலரில் நம்ம வந்து ஏதாவது பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். நம்ம முந்திரி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தேவையில்லை, சேர்த்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் ஒரு 5 பாதாம் சேர்த்துக்கிறேன். நல்லா நசுக்கிக்கலாம். நல்லா தட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிப்போம். பாத்திரத்தில் சிக்கன் எல்லாத்தையும் சேர்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சது எங்கே இதோ இங்கே. இப்போ அது கூட தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இதோடு சேர்த்து பூண்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது பாருங்கள். இஞ்சி வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். போதும், இஞ்சியோட காரம் வேண்டாம். நம்ம பூண்டு போட்டால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும், ஏன்னா முந்திரியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் பச்சை மிளகாய் எதுவுமே இதில் சேர்க்கல. அதனால் பெப்பர் தூள் மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சோம்பு பவுட்ரு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், மல்லித்தூள் நிறைய வேண்டாம், கொஞ்சம். இப்போ வந்து தேங்காய் பால் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும், அவ்வளோதான். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சிங்கு. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மேரினேஷனில் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், போய் பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் வச்சு இந்த பார்பிக்யூவை சுட்டு எடுத்துப்போம். ரெடியாப்பா? ஓகே. ஒரு சைட்லேருந்து இறால், ஒரு சைட்லேருந்து நம்ம சிக்கனை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே இது மேலே வச்சு சுட்டு எடுக்க போகிறோம். நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் நிறைய பாதாம்லாம் இருக்குல்ல. இதை திருப்பி விட்டு இது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணோம். பட்டர் தான் பண்ணணும், பட்டர் மறந்து விட்டோம். ஆஹா, எப்படி ஜூஸியாக ரெடியாகுது, கலர் மாறுது பார்த்தீங்களா. வாங்க இப்ராஹிம், இதை திருப்பி விடுங்க. இதெல்லாம் திருப்பிலையோ, வாங்க வாங்க வாங்க. திருப்பி விட்டு அதே கருவேப்பிலை எங்கே காட்டுங்க, நான் போடுறேன். அந்த சைடெல்லாம் வந்து நெருப்பு அதிகமாக இருக்கும். அந்த சைடெலாம் வந்து இந்த பீஸுங்களை, ரெடியான பீஸுங்களை மாற்றி இந்த ஓரத்தில் வச்சுட்டு இந்த பீஸுங்களை அங்கே மாற்றணும். சரியா? வெரி குட். எல்லா இலையும் மொத்தமாக வச்சிங்கன்னா தான் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ரவுண்டாக சுற்றி உட்காந்துக்கலாம். சரியா? ஓகே, வைங்க. வெரி குட். ரொட்டி சுத்ததடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. பாட்டு கேட்டிருக்கீங்களா? எங்கே கேட்டிருக்க போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாம் என் கூட குக்கிங் ஃபீல்டில் தான் இருக்காங்க பசங்க, இல்லையா? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை கிடைக்கிறது, ஒரு குக்காக ஆகிறது வந்து கடவுளுக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதன்னே சொல்லலாம். ஏன்னா சம்பாதிக்கவும் செய்வோம், சாப்பாடும் கிடைக்கும். என்றைக்குமே பட்னியாக இருக்க மாட்டோம். கம்மியான சம்பளம் கிடைச்சாலும் சோறு கரெக்டாக கிடச்சிரும். என்னப்பா?
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ வேறு எடுத்து சாப்பிட்றது. சரி ஓகே, ரொட்டி எடுத்துகிட்டு போய் வைங்கப்பா. பிள்ளைங்க எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், எடுத்துகிட்டு போய் வைங்க. ஓகே, டிக்கா பீஸு வாங்க வாங்க வாங்க. உட்கார் இதில் வாப்பா. ஆபித் வாப்பா, வா 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 வா, உட்கார் உட்கார். சைஃபு இந்தாங்க, நான் இதில் உங்களுக்கு இறாலை வச்சு தரேன்னா அப்படியே சாப்பிடுங்க. சைஃபுக்கு வேட்டை இந்தாங்க, அப்படியே இலையில் வச்சுக்கோங்க. பூனை கத்திக்கிறது இந்தாங்க அவருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க சஃபா, சாப்பிடுங்க. தம்பி நீங்கள் எப்படி இதிலே வச்சு சாப்பிட்றீங்களா? சிக்கனை நவுட்டிடலாண்ணா. மிதுலன் பசிக்குதா? அவன் மிதுலன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. மூஞ்ச காமிங்க, கை காமிங்க. நம்ம பசங்களுக்கு டிரைவர், எனக்கு இல்லை. நான் கூப்பிட்டா கரெக்ட் டைமுக்கு வர மாட்டார், பசங்க கூப்பிட்டா கரெக்டாக வந்துடுவார். அப்படி தானே? ஸ்கூலுக்குலாம் நீ தானே கூப்பிட்டு போகிற. இந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அவருக்கு தரேன். எல்லோரும் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம லேடிஸுங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இது போதில்ல நம்மளுக்கு. நிறையா இருக்குது நமக்கு. டிக்கா சூப்பராக இருக்குது, அந்த பிஸ்தா பாதாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கா? அப்போ சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான். ஆமாம்பா, நம்ம அந்த பாதாம் முந்திரிலாம் அரைச்சோம்ல, பிஸ்தாலாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சோம், ரொம்ப பேஸ்ட்டு பண்ணல. அதனால் வந்து அது மெண்டு சாப்பிடும்போது மொறுன்னு வருது இல்லை? சூப்பர். என்ன இருந்தாலும் இந்த இறால் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அல்டிமேட். இப்போது அல்டிமேட் நீங்கள் சொல்கிறத விட பசங்களோட ஃபேமிலியாக வந்து அது வந்து நம்ம சொதப்பி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஜாலி பிக்னிக் வருது, ஒரு ஜாலி. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. காடையாக இருக்கட்டும், சிக்கன் அந்த டிக்காவாக இருக்கட்டும், இறாலாக இருக்கட்டும், எல்லாமே மசாலா, உப்பு, காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எதுலையாவது உப்பு கூடியோ குறையோ ஏதாவது இருக்காப்பா? கரெக்டாக இருக்கா? ஒன்று ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது, ஒன்று வேறு வேறு மசாலா. இந்தாங்க, மைனீஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கோம், துபாய் ரெஸ்டாரண்ட்லேருந்து கொண்டு வந்தோம். ஆல்ரெடி மைனீஸ் ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பார்த்து பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா, இந்த மைனீஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்காது. பூண்டு மிளகுலாம் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ்னோடனே கப்புன்னு வராங்க பாருங்கள். அட என் தங்கமே, என் உசுரு. உங்களுக்கு வேணாமா? உங்களுக்கு வைக்கிட்டா? எல்லாமே டேஸ்ட் பண்ணிங்களா? காடையா இல்லை இறாலா இல்லை டிக்காவா? சஃபா நீங்கள் சொல்லுங்கள். ப்ரான். நீங்கள்? காடை. டிக்கா. எது நல்லா இருக்கு? ப்ரான். டிக்கா. எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ப்ரானில் கொஞ்சம் காரம் அதிகம், டிக்காவில் சுத்தமாக காரமே இல்லை, மைல்டு. காடை வந்து அப்படியே தந்தூரி டேஸ்ட்டு. நீங்களும் பிக்னிக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடுப்பு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாங்க. இந்த முஷ்ரிஃப் பார்க் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, 10 dirham தான் ஒரு கார் உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு. காலைல 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம குடும்பத்தோடு வந்து இங்கேருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். சார்ஜெலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு என்ட்ரி ஃபீஸ் தான். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, உங்கள்கிட்ட பிரியாணி ஆர்டர்ஸ் கொடுக்கணும். அடி தங்கமே, பிரியாணி ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னையில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் போட்டுறேன். அண்ட் எல்லா நாட்டிலையும், இப்போ மலேசியா இருக்கட்டும், யூஎஸ்ஸாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அண்ட் நம்ம யூஏயில் எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அதோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், 5 கிலோ வேணும், 10 கிலோ வேணும், கல்யாணம் எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காடை, ப்ரானு, இந்த டிக்கா வந்து இந்த மாதிரி கிடையாது. பட் சிக்கன் டிக்கா வந்து நம்மளுடைய எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் கிடைக்குது, அவைலபிள். அதே மாதிரி காடை ஃப்ரையும் கிடைக்குது, இறாலும் கிடைக்குது, இறால் தொக்கு, இறால் செட்டிநாடு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம்.
வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிடுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. இது வரைக்கும் வந்து நிறைய நீங்கள் வந்து ஆதரவு நம்மளுக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி துபாயில் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் முடியவும் முடிஞ்சிருச்சு. 2 வருஷத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 9-10 ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.